ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு எதிர்காலம் இல்லையோ, எனக்கு ஆசீர்வாதமே கிடையாதா, எனக்கு வேலை கிடைக்காதா, எனக்கு கல்யாணம் ஆகாதா, குழந்தை பாக்கியமே கிடைக்காதா, நான் இன்னைக்கு இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, நினைவுகளின் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்க கேட்கலாம் தேவனுடைய வார்த்தையை. ஏசாயா 55:9. உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது. உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழி உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். 1938 அமெரிக்காவில் ஒரு தெய்வ மனிதன் ஊழியம் செய்தார். ஆஸ்பான். அவர் பெரிய உலகம் அறிந்த ஒரு பெரிய ஊழியராய் மாறினார். அவருடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? குடும்பத்தில் வறுமை, கஷ்டம், தரித்திரியம். அதனால 17 வயசுல தியேட்டரில் மக்காச்சோளம் பொறி வைத்தார், பாப்கார்ன் வித்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவரை அவரோட கூட படித்த ஒரு சகோதரட்சிப்பு நடத்தினார். ஆமாம், வாழ்க்கையில் எந்த விதத்திலும் முன்னேறுகிறதற்கு, ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாப்கார்ன் வித்துக்கிட்டு இருக்க அவரை ஒரு கூட படித்தவன் ரட்சிப்பு நடத்தி தேவன் ஊழியத்துக்கு அழைத்த போது அந்த டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு பெரிய சர்ச்சை கட்டி அவர் முழு நேர பேரை வாசிக்கலாம். ஜான் ஆஸ்டின். ஜான் ஆஸ்டின். நான் ஆஸ்பான் என்று பதிவு செய்தேன், மன்னிக்கவும். ஜான் ஆஸ்டின். அவருடைய ஊழியம் தலை சிறந்தது, பெரிய திருச்சபைக்கு காரணமாய் மாறினார். ஜான் ஆஸ்டினுடைய ஊழியத்திற்கு காரணம் சிறப்பான தேவனுடைய அழைப்பு. நீங்கள் உங்களை தப்பான இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சிலருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். உங்களுக்கு ஒருத்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆடுகளை மேய்த்தவனை அரசராய் மாற்றினார். ரூத்தை அல்லது ஒரு பிரின்ஸாக மாற்ற ஆண்டவரால் முடியும். அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, சாரி பார்த்து உதவை, சாப்பிட்டு சாக போறேன்னு சொன்னார். ஆனால் அங்கே தேவன் எலியாவை அனுப்பினார். சாரி பார்த்து உதவி வீட்டில் பஞ்சம் முடிகிறவர்களும் பாறையில் மாவு குறையலை, கலசத்தில் எண்ணெய் குறையலை. உங்கள் தவறான எண்ணத்தினாலே சோர்ந்தது போதும், தவறான எண்ணத்தினாலே அவிசுவாசப்பட்டது போதும், தவறான சிந்தனையினாலே ஜெபத்தை இழந்தது போதும். நல்ல சரியான சிந்தனைக்குள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதியும். அந்த தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள கிருபை தாரும். தவறான சிந்தனையோடு சோர்ந்து போகாதபடி தேவன் தரப்போகிற புதிய வாழ்க்கையை விசுவாசத்தோடு எதிர்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.